மீனை அப்படியே குழச்சி அப்படியே வேகுள்ளே போட்டால் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே கொஞ்சம் இளநீ விடுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அரிசியெல்லாம் ஊறிட்டு இப்போ சாப்பிட பார்த்து சொல்லுவாங்க இப்படி இருக்குன்ட்டு நல்லா பொங்கிட்டு அதுக்கு இப்போ குழம்பை விட்டு அடித்தா பெருப்பண்ணை நல்லா இருந்திருக்கும். இலியான் பெறுது மக்களே பாருங்க, சமரம் உடனே இலியான் பெற ஒழுக்கிட்டு நல்ல முடியாக வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே வெங்காயப்பு முறிச்சாச்சு பாருங்க. கொஞ்சம் தான் ஃபிஷ் கறி இது 9 என்ன ஒரு டைமில் 9 பாருங்க. எத்தனை சொல்லுவோம் நல்ல சேஸ்டாக சமைப்பா கடுங்க. இப்போ ரைஸை வந்து நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் கிளப்பி வச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் நாளைக்கு கொடுக்க போகிறேன். இது பேபி ரோஸ், இது ரோஸ் இட்லிக்கு ரெடி ஆகிட்டோம், அவிக்க போகிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் இட்லி அவிஞ்சுருக்கு. ஒரு கல்லில் 2 மாங்காய் எண்ணெய் மாதிரி வந்து வாழையிலாம் சாப்பிட போகிறோம். இது ஒரு வாழையில ஒன்று போட்டு. வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் இப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா மக்களே? எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இருமலம் தனிமனமாக இருக்குது. அதில் இந்த உடம்பு சரியில்லை, நான் சுகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன சொன்ன உடம்பு சரியில்லை என்னுடைய. நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக தான் இருக்கிறீங்களா மக்களே? நல்ல சுகமாக சந்தோஷமாக இருக்கணும் மக்களே. மற்ற வந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய காடினுக்குள்ளே நிற்கிறேன் பாருங்க. யூகேயில் வெயில பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி காடினுக்குள்ளே நிற்கிறேன். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி தான். இன்றைக்கு வந்து நாங்கள் இட்லி அவிக்க போகிறோம். இட்லி வந்து வித்தியாசமான இட்லியாக இருக்கும். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் வந்து சிவப்பு அரிசி இருக்குல்லோ அதில் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி என் மனைவி சமைக்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு வடிவாக காட்ட போகிறேன். பாருங்க வித்தியாசமாக இருக்கும். சோப்பு அரிசியில் செய்கிறது என்ன தெரியல. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் நான் இப்போ என்னோட வாழைத்தோட்டத்துக்கு வெங்காய தோட்டத்துக்கு தான் நிற்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா இப்போ முளைச்சிட்டுது. இன்னும் 2 மாதத்தெல்லாம் வெங்காயம் நாங்கள் அறுவடை செய்வோம். வெங்காய தோட்டம் நீங்கள் நினைக்கலாம் வெங்காய தோட்டம்னு பெரிய ஏக்கரன்னு நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன குட்டி வீட்டு தோட்டம் தான். அதுதான் இப்போ நாங்கள் உங்களை காட்ட போகிறோம். அதையும் காட்டிக்கொண்டு சமையலுக்கு போகணும். மற்ற வந்து வெங்காயம் வந்து பூத்துட்டுது. அதை இன்றைக்கு ஒரு பூத்து இப்படி வட்டி நாங்கள் சமைக்க போகிறோம். பூ அறுத்து இன்றைக்கு சமைக்க போகிறோம். என்ன குமாரி என்ன சொல்கிற? பூவை கீழே போடுவோம் குமாரி. இந்த பூவை பாருங்க, இதை முறித்து இன்றைக்கு வறக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கணும். இது ஓகே, இது பூத்தா தானே மிச்சம் வருமாம் கணக்கு. அதுக்காக பாருங்க தோட்டத்தை வெங்காய தோட்டத்தை பாருங்க. இந்த பெரிய தோட்டம் இல்லை, சின்ன குட்டி தோட்டம் தான் பாருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்துட்டு பாருங்க. உருளைக்கிழங்கு பாருங்க இப்படி வந்துட்டு வந்து அங்கே ரோஸ் நிற்கிது. இப்படியே வாங்கோ இஞ்சால பாருங்க. மிச்சம் வந்து நான் வச்சேன் மிரக்கறி பாருங்க. மிளகாய்கண்டும் வந்து பூத்துட்டுது, காய்க்க போகுது பாருங்க. இஞ்சால தக்காளி பழம், கத்திரிக்கண்டு அங்கே அன்றைக்கி இதெல்லாம் சாடிக்கு வச்சுடி அந்த மாதிரி வருது. என்னென்னு சொன்னால் நல்லா வந்து ஒன்று இருக்குது. இப்போ வந்து சரி, இப்போ சமையல் காணியத்தை பார்க்க போகிறோம். மற்றது வந்து நீங்கள் வீடியோக்கு போகும்போது யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி போட்டு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். மற்ற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே தேடி வரும் மக்களே. மற்ற எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ எனக்கு ஒரு ஹாப்பியும் சந்தோஷமாக இருக்கும். வாங்க அப்படியே பார்ப்போம். இப்போ வெங்காய பூ வந்து முறிக்கிறா பாருங்க. நல்லா பூக்கணும் போல என்னமே. அதே அப்படி எடுங்க. அதை நான் நேற்று வாழை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆளை கொடுக்குறதுக்காக வாழையை கிண்டினா அந்த வெங்காயம் வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டு அதை தாட்டி விட்டுருவேன் திருப்பி. நல்ல பூ தாம்பூடாக என்ன கடுங்க. எனக்கு என்ன பாருங்கோ நிறைய பிடுங்குறா. நிறைய கிடையாது எனக்கு என்ன அவங்கள பிடுங்குறா பாருங்க. இந்த வாழை வந்து இந்த 2 வாழை குட்டியும் வந்து நான் என்னோடய வேலை செய்கிறாங்களை கொடுக்க போகிறேன். அதுக்காக பிடிங்கி கிளப்பி வச்சுக்கிறேன். இனி கொஞ்சம் நாளைக்கு கொடுக்க போகிறேன் வச்சுக்கிடக்கு. அது பிடுங்கியால் தான் இந்த வெங்காயம் வந்து பிடுங்கப்பட்டு அதை சேர்ந்து நல்ல பூ தானே எனக்கு என்ன. சரி ஃபுல்லாக பிடுங்கி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. என்னத்துக்கும் அந்த பிடுங்குறது வறக்கிறது தானே. அப்போ இது முடிச்சா தானே வெங்காயம் பெருசாக வருமா? தோட்டக்காரர் சொல்கிற சொல்லுங்க. நீங்கள் தோட்டம் செய்கிறபடியே உங்களுக்கு தெரியுமே என்ன. வெங்காயம் ஃபுல்லாக முடிச்சா தான் பெருசாக வரும். பார்த்தீங்களா நிறைய பிடுங்க. பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே பாருங்க. இங்கே ரோஸும் வச்சுனா ரோஸும் நெல்லை பூத்துட்டு பாருங்க.
இந்த ரோஸை பாருங்க நல்ல வடிவாக இருக்குண்ணே. இந்த ரோஸும் முறையாக வந்துட்டு தானே. இது சின்ன சின்ன ரோஸ், இது பேபி ரோஸ். இது ரோஸ் கலர். இது வந்து கலர் மாறிட்டு கூட வெயிலுக்கு நல்ல வடிவாக இருக்கேண்ணே. என்ன மாதிரி நிறம் மாறுது. நான் வெயிலுக்கு வெள்ளையாக வாரேன் கூட. இந்த ரோஸை பாருங்க இன்னும் வடி வந்துச்சு. நல்ல வடிவாக இருக்குது ரோஸு. எங்களோட இது வந்து சோப்பு ரோஸு. வெள்ளை ரோஸ் எல்லாம் பூ விழுந்துட்டு எல்லாம் பாருங்க. இது மஞ்சள், இது வெள்ளை. நிறைய பூக்க கிடக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வெங்காய பூ முறிச்சாச்சு பாருங்க. கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் கிடக்கு கடையில் வாங்கினதும் அதையும் சேர்த்து வறுக்க போகிறோம். வறுக்க பார்க்கலாம். மற்ற வந்து இட்லி எப்படி அவிப்போன்னு சொல்லி இட்லி அவிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இப்போ நாங்கள் வந்து இட்லி அவிக்கிறதுக்காக முதல் நாள் எல்லாம் ஊற விடுறோம். என்னென்ன போடுறோம்னு பார்ப்போம்பாங்க. என்ன சோப்பு வச்ச அரிசி தான் போட போகிறோம். சோப்பு அரிசி போடக்கூடாது வேறுங்க. எத்தனை சுண்டு போடுவோம்? 3 சுண்டு வாங்க. முதல் நாள் ஊற விட்டால் தான் நல்லா புளிச்சு வரும். தானே நல்லா புளிச்சு நாளைக்கு சுட நல்ல நாளைக்கு அவிக்க நல்லா இருக்கும். 3 சுண்டு சோப்பு பச்சை ரைஸ் அதை போட்டுட்டு எம்பல் ரைஸ் கலக்குறீங்க. உடம்புக்கு நல்ல சோப்பு வச்சேன்னு. இப்போ ரைஸை வந்து நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் வெள்ளை ரைஸும் போட்டவா சோப்பு வச்ச 3 சுண்டு போட்டவா அதை நல்லா கழுவி போட்டு ஊற விட போகிறோம். வழியாக கழுவுங்க. ஊற விட்டுட்டு தண்ணியோட கூட தண்ணி குறைவாக கிடக்கு. இந்த ரைஸை வந்து நாங்கள் வந்து 3 மத்தியானம் ஊற விடணுமா. இப்போ ஊற விட்டுருக்கு பாருங்க. 3 மத்தியானம் மற்றது வந்து இப்போ வந்து உளுந்தும் வந்து ஊற விட போகிறோம். உளுந்தையும் பார்ப்போம். உளுந்தையும் போடுவோம். எத்தனை சுண்டு உளுந்து விட போகிறீங்களா? 3 சுண்டு அரிசிக்கு ஒரு சுண்டு உளுந்து தானே. உடைச்ச உளுந்து தானே. இல்லை தானே கோதினிக்கு உளுந்து போகிற வெந்தயம் போடுறா தானே. தெரியுது பார்த்தீங்க. வெந்தயம் போடக்கூடாது. நான் உளுந்து நினைச்சேன். அது வெந்தயத்தை போடுவோம். எத்தனை கொண்டு வெந்தயம் போடுவேன்? கொஞ்சம் வேணே. கொஞ்சம். நாளைக்கு தான் நாங்கள் அவிக்க போகிறோம். வெண்டைக்கு எல்லாம் தயார்படுத்தி வைக்கிறோம். என்ன செய்வீங்க? கழுவுவோம். பார்ப்போம். உளுந்தும் வெந்தயமும் கழுவுப்படுது. வடியாக கழுவ 2-3 தடவை கழுவணும். என்ன கேட்காதுன்னு ஏன் வெந்தயம் போடுறது? கொஞ்சம் கைத்த தண்ணி இருக்கும். வேணும் வெந்தயம் கேட்குங்க. வடியாக கழுவுமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே உளுந்தும் ஊற விட்டாச்சு. உளுந்தும் வெந்தயம் அவங்கள அரிசி எல்லாம் ஊறிக்கொண்டிருக்கு. 3 மத்திய பிறகு இனி வந்து எடுத்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்னு காட்டுறோம் உங்களுக்கு. 3 hours later. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே அரிசியெல்லாம் ஊறிட்டு இப்போ இதில் போட்டு அடிக்க போகிறோம். நாங்கள் இதெல்லாம் ஊறிட்டு இல்லைண்ணா இதில் போட்டு அடிக்குவோம். ஃபுல்லாக போட்டு அடிக்க போகிறீங்க மிக்சிக்கு 20 அடிப்பா. ஓகே. இந்த உளுந்து ஊறிட்டுது. அரிசி நல்லா அடி ஓட்டுட்டுது. நல்லா அடி ஓட்டுதானே. இனி வந்து உளுந்து இனி போட சரியாண்ணே. நல்ல அரிசி வந்து நாங்கள் அப்படி வந்துட்டேன். அரிசி மா ஆகிடுது. இப்போ என்ன அரிசி இப்போ மாதிரி வந்துட்டு. உளுந்து திக்கா போட தண்ணி இது வந்துடுமே. உளுந்து நல்லா வந்து தண்ணியை வடிங்க. வடித்து போட்டு போடுங்க. உளுந்தும் வெந்தயம் என்ன உளுந்து போடக்கூடிய உள்ளுக்கு நல்ல திக்காக வந்துட்டு தானே. ஆனால் இது அரிசி வந்து தனியாக கிடந்தே இல்லை. அது இது கூட கணக்காக வரும். நல்லா அடி போட்டுட்டு 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தானே. அப்போ சொல்லணும் முடிஞ்சது சும்மா அப்படி விடணும். பார்ப்போம் இட்லி எப்படி வருதுன்னு நாளைக்கு. என்ன சொன்ன மக்களே கொஞ்சம் இளநீ விடுறோம் பேரங்க. ஏன் இளநீ விடுறது? கொஞ்சம் இளநீ தேங்காய் உடைச்சப்போ திரிக்கினாங்களோ இளநீ ஊற்றிட்டு முடியும். காணும் கொஞ்சம் வேணும். என்ன செய்ய முடியும்? வேறு ஏதாவது போடணும். மிக்ஸ் பண்ணணும். என்ன நல்ல நல்ல மிக்ஸ் வாசம் மட்டும் வருது. இது என்ன நல்ல வாசம் வேணும்.
உளுந்து நல்லா வாசம் முடிக்கண்ணே நல்லா கிடக்கும். வெயில் நானே பிடிச்சிடும். டக்குன்னு பிடிச்சிடும். கீட்டர் பக்கத்தில் வச்சாலே பிடிச்சிடுமே. ஹீட்டர் போடுறோம் நீங்கள். கீட்டர் போட முடிஞ்ச அப்படி தான் வைக்கிறேன். எப்படி இருக்கு? அது விண்டர் டைமில். நல்லா வெளியில் ஒன்று வெயில் தூக்கி நல்லா வெயில் வைக்கும். அது விண்டருக்கு தான் இந்த சம்மருக்கு இட்டலி மாதிரி வருமோ? நல்லா புட்டு மாதிரி வருமோ? தோசை மாதிரி வருமோடா என்ன? சரியா? ஆனால் தோசை கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்கிறேன் என்ன? நல்லா புளிச்சு அந்த அப்புறம் அந்த இதாக டேஸ்டாக இருக்குமே. கொஞ்சம் அப்பச்சோட போட்டோம் கொடுத்துருங்க. வெயில் தானே. என்னென்ன போட்டீங்க இதுக்கு? அரிசி, உளுந்து, வெந்தயம், புரணும் இல்லை புரணும் போடல அந்த தானே பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. முதல் நாளே நாங்கள் செய்து வைக்கிறோம். பிடிக்கட்டும். அது பிறகு தண்ணி வேறு உருகி வந்துடும். பிறகு தண்ணி விட அது தண்ணி விட தெரியல ப்ரோ. அவிக்கவே விட தேவைன்னு தேவையான விட தேவை. அது ஓகே. தண்ணி விட வெளியே பார்ப்போம். The next day. பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே, நேற்று வந்து மிக்சியில் அடித்து நாங்கள் வந்து நல்லா அரிசியை முழுந்தையும் வந்து புளிக்க வச்சுறாங்க பாருங்க. நல்லா புளிச்சு பொங்கி வந்துட்டு பார்த்தீங்களா. வெண்டைக்கு வந்து இட்லி அவிக்க போடும். நல்லபடியாக வந்துட்டு பாருங்க. இனி இட்லி அவிக்க வேண்டியதான் மக்களே. இப்போ வெங்காய்ப்பூ உறக்குறோம். அப்புறம் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்னும் இட்லி அவிக்க துவங்கல. தேங்காய் பூ போடுறோம். வெங்காய்ப்பூ வறுவலும் இட்லியும் சாப்பிட்டா இப்படி இருக்கும். மீன் கறியோட மீன் குழம்பும் சமைச்சு வச்சுக்கிறாரு. இது என்ன மிரக்கறி? மிரக்கறி அங்கே மீன் கறி இட்லி அடிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க. மீன் கறி காட்டும். மீன் கறியும் பார்ப்போம். மீன் கறி, இட்லி, வெங்காயப்பூ பார்ப்போம் அப்படியா சொல்லி. சமைக்க தெரியாது எங்களுக்கு. நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும். பாருங்க வெங்காயப்பூ நல்லா வர கொஞ்சம் தூள் போடுவோம் தானே. தூள் போட்டால் தான் நல்ல இதாக இருக்கும். நல்ல வடையாக வர முடியும். எங்களோட வீட்டு தோட்ட வெங்காயப்பூ பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு மக்களே. காணாண்டு போட்டு நான் திருப்பி வாங்கி அப்போ நான் இதாக கிடைக்கண்ணே. கொஞ்சம் இல்லை வெங்காயப்பூ. இட்லிக்கு ரெடி ஆகிட்டோம். அவிக்க போகிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் நேற்று உப்பு போட வேண்டிய போடுறீங்களா என்ன? உப்பு போடுற வேறுங்க. உப்பு போட்டு கிளக்கணும் தானே. நல்ல வடியாக பொங்கி வந்துட்டேண்ணே. சூப்பராக இருக்குது வேறு. அது ஜன்னல் சைடில் வச்சுனீங்களே டக்குன்னு பொங்கிட்டு ஒக்கைக்காக மேலே நல்லா பொங்கி வந்துட்டு நல்லா பொங்கிட்டு அதுக்கு இப்போ நல்லா வந்துடுச்சு. கூட போடக்கண்ணே கணக்காக வேறண்ணே 5 பேர் காணும். இது வெந்தயத்தில் அப்போ ஒன்றும் போடல. பேட்டரியா நான் ஒன்றும் போடல என்ன போடாவிடையா. ஓகே. இப்போ அதில் போடக்கூடாது. நேச்சுரலாக பொங்கணும் என்ன. இப்படி தானே வந்து ஊரில் செய்கிறேன் நாங்கள். நல்ல வாசம் அடிக்குது. உளுந்து வெள்ளை சோப்பு பச்சை அரிசியையும் உளுந்தும் போட்டு செய்கிறேன் பாருங்க. உடம்புக்கு நல்லது. கிருமி இருந்தால் தான் புளிக்கும் என்ன. வருத்தம் பெறாது. வருத்தம் பெறாது. நல்ல வைரஸும் கூடா வைரஸும் இருக்கு என்ன. கொரோனா வைரஸ் இல்லை. பாட்டுன்னு பாடுங்க. நேற்று எம்பிடியில் பாட்டு பாடினீங்க. நேற்று பாடிங்க. உங்களை நீங்கள் பாடைக்கு ஒரு கலவை தான் எடுக்கணும் வீடியோ. சரி இல்லை முப்பெல்லாம் காணும் வேறு காணுமே. இப்போ வந்து எண்ணெய் விட்டு இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும். மெட்ரல் கூடையில் பூச போறீங்க. எண்ணெய் பூசி போட்டு தானே இட்லி ஊற்றணும் என்ன தெரியா. நீங்களும் சொல்லுவீங்க. பெரிய சமையல்காரர் சொல்லுவோம். என்னத்துக்கு அப்படி செய்யுது நீங்களாம் சொல்லுவேன். குக்கை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் உங்களை தான் கேட்குறது. வேறு எதுவும் கேட்கல. குக் பண்ணுறால் நீங்களாம் மெயின் குக்கர் மனைவி. வீடியோ எடுக்கிற மாத்திரம்தான் நான். சரி இட்லி ஊற்ற போகிற வேறங்க கொஞ்சம் விடுங்க. சோப்பு இட்லி வாங்க. சரியில்லை அது பெருசு வாங்கிருக்கலாம். ஆண்டே போய் அடுத்த முறை வாங்குவோம் என்ன. இது வந்து சோப்பு இட்லி வெள்ளை இட்லியும் அவிக்கலாம்.
அதுக்கு சட்டி இருக்கு சரியா அது இங்கே கொண்டு வெளியில் எல்லாம் அதில் வச்சு என்னென்னு சொன்னால் பேரங்கோ அதை வருதுண்ணா அப்படி மெதுவாக சட்டி சொத்தியாக வந்துட்டு சொத்தி சட்டி கூட 2 தட்டு கிடக்கு என்ன இதில் எத்தனை 5 4 9 என்ன ஒரு டைமில் 9 இட்லி தான் அவிக்கலாம் அவிச்சு வரதான் நல்ல சோப்பாக வரும் என்ன ஹெல்த்தியான சாப்பாடு மக்களே இது நல்ல உடம்புக்கு நல்லது சுகர் வராது அது சொத்திக்கு நீங்கள் நேரம் விடும் ஓகே இல்லையான் மினிட் இலியான் வருது மக்களே வேறு சமரம் உடனே இலியான் வர விழுக்கிட்டு இனி மூடி விடுங்கோ இட்டலி அவஞ்சோன்னு பார்ப்போம் எப்படி வருதுண்டு நான் சாப்பிட்டு பார்த்தோம் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு சரி எனக்கு ஒரு கதிரை எடுத்துட்டு வாங்க அம்மா கதிரை வேணுமோ கதிரை அம்மா களைச்சி போனால் கதிரை கொண்டுட்டான் வேறுங்கோ அவி இது நான் மக்களே இட்டலி அவஞ்சொன்றிருக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் எண்ணெய் மாதிரி டக்குன்னு என்ன செய்த வாய்வு வந்து அந்த மாவிலேயே தோசையை ஊற்றி பார்ப்போம்னு ஊற்றுறா வேறுங்கோ நல்லா தோசையை ஊற்றுறா வேறுங்க அந்த மாதிரி வருது தோசை ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்போ இங்கே இட்டலி அங்கே தோசை ஏன்னா ஒரேடியாக காய்ச்சினாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்டு இங்கே காய்ச்சினீங்களா என்ன கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லை அவள் தோசையாக வராது வேறங்க அரிசி தோசையை பார்ப்போம் அப்படி இருக்குண்டு இந்த முட்டலி அவியலை 2 முறை இனத்தில் நல்லா பொங்கி வருதா இருந்துச்சு நல்லா பொங்கி வருது வேறு கொஞ்சம் மக்கள் இருந்துச்சு நல்லா புளிச்சிட்டு தோசை நல்லா தோசையும் பிடிச்சிட்டு இட்லியும் பிடிச்சிட்டு ஒரே மாத்தான் சேம் மாத்தான் நல்ல முடியாக வந்துட்டு என்ன பேப்பராக கிடக்கு சூப்பராக இருக்குது பேப்பர் மாதிரியா என்ன அரிசி தோசை தானே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மாத்து தோசை தான் திக்க உண்மையாக நல்லா இருக்குது உண்மையிலே 2 சாப்பாடு இன்றைக்கு அப்போ 2ஐயும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்களா மக்களே தோசையை பாருங்கோ அந்த மாதிரி வந்துட்டு இட்லி தோசை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு என்னென்னு சொன்னால் நல்லபடியாக இருக்கு உண்மை மனுஷியை பேராடணும் உண்மையாக நல்லா இருக்குது இது பாருங்க உண்மையாக ஓகே இட்லி அவிஞ்சிட்டு இட்லி பார்ப்போம் ஓகே இட்லி அவிஞ்சிட்டான் இட்லியும் அவிஞ்சிட்டு எல்லாம் ரெடி மெதுவாக கவனம் இந்த சட்டி கொஞ்சம் பிரச்சனை என்ன சின்ன இந்த குழி வந்து ஆல்பம் இல்லை மேகாலயில் இருக்குது அப்போ பெரிய இட்லி வராது பெருசா சின்ன சட்டி தான் வரும் என்ன சின்ன இது சொன்ன மினி இட்லி மாதிரி தான் மினி இட்லி மாதிரி நாங்கள் அடுத்த முறை பெருசு வாங்குவோம் இருந்துட்டு அவிக்கிறபடியாக நாங்கள் வாங்க பண்ணாங்க என்ன தேவையில்லை எத்தனை வருஷம் வந்து இட்லி சட்டி 19 வருஷம் மகள் 2 வயசு 18 வயசு நீங்கள் விரைக்க கொண்டு வந்து 2007 கொண்டு வந்து என்ன நீங்கள் சொன்னாங்க இந்த இட்லி வந்து வாழையிலாம் சாப்பிட போகிறோம் இது ஒரு வாழையில ஒன்று வெட்டுவோம் பெரிய வாழையில் வேறங்க ஒன்று வெட்டினான் இட்லியும் தோசையும் சாப்பிடுவோம் இதில் பாருங்க மக்களே வாங்க அப்படியே சாப்பிட பார்க்கலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இட்லியும் பாருங்க இட்லி அவிச்சாச்சு தோசை சுட்டாச்சு ஒரு கல்லில் 2 மாங்காய் எண்ணெய் மாதிரி பாருங்க இது வந்து வெங்காய பூ வரை ஃபிஷ் கறி இது வெஜிடபிள் கறி இப்போ இது சாப்பிட போகிறோம் பாருங்க எப்படி இருக்கட்டும் பார்ப்போம் 2 இட்லி 3 இட்லி வைப்போம் என்ன தோசை எப்படி வைப்போம் இந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துறேன் இது மிரக்கறி மீன் கறி மீன் அப்படி சைடில் வச்சுட்டு குழம்பை வந்து கொஞ்சம் விடணும் குழம்பை கொஞ்சம் விட்டால் தான் சம்பல் இடிக்கலை ஏன்னா நாங்கள் கரையில் இருக்கிறபடியாக சம்பல் இடிக்கலை வந்து இதை வெங்காய வரையம் கொஞ்சம் வைப்போம் இப்படி வச்சா தான் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் தோசைக்கு மீன் கொண்டு வச்சுடுவோம் அப்படி அப்படியே அப்படி இருக்கு குழம்பை விட்டு அடித்தா பருப்பண்ண நல்லா இருந்திருக்கும் சாப்பிடு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு வாழையில சாப்பிட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்
என்ன சொன்னால் சாப்பிட போகிறீங்களா? இதே தொட்டு இந்த மீன் இருக்குதானே, மீனை அப்படியே குழச்சி அப்படியே வேலைக்குள்ளே போட்டால் அந்த மாதிரி இருக்கும். தோசையும் முருகரை பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்காங்க தோசையும் அப்படி தான் இருக்கணும். மீன் குழம்போட சாப்பிட வித்தியாசம் டேஸ்ட் தான். நல்லா இருக்கும். இட்லியை விட தோசை சூப்பராக இருக்கும். உங்கள் பொரியலும் குழம்பு விட்டு அடிக்கு தான் உங்கள் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் முழுக்க சாப்பிட முடிய போகும் போது கொஞ்சம் விடணும் தீவிர நானும் என் மகன் தான் கமராமேன். அவரே நான் கமராமேன். அவர் தீத்தி விட்டேன். அப்படி இருக்கணும் சாப்பிட பார்த்து. அப்படி இருக்கு, நல்லா இருக்கும். உண்மையிலே எனக்கு வந்த பொண்டாட்டியை கொடுத்து வச்சோ, நான் கொடுத்து வச்சேன். எனக்கு வந்த மனைவி உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக சமைப்பா. என் மாமியும் மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் கட்டி வச்சது. ஆனால் அவர் 2 பேரும் உயிரோட இல்லை, அதான் கவலை. உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக சமைக்கிறான். எல்லா சாப்பிடும் டேஸ்ட்டாக சமைப்பான். போய் சரி உண்மையை தான் சொல்கிறேன். ஆட்டுச்சி கறி வைப்போம் அந்த மாதிரி இருக்கும். நம்மளே தோசை உண்மையே இந்த அரிசி மா இருக்குது தானே, சோப்பு அரிசி மாவில் வந்து நாங்கள் தோசையோ இட்லியோ செய்து சாப்பிட்டோம்னா நல்ல உடம்புக்கு. அதுக்காக கூட அரிசி மா தான் கூட பாய்க்கணும் நாங்கள். சூப்பராக இருக்கலாம். ஹீரோ என்ன ஒரு 2 போட்டு குமாரி எங்கள் அம்மா அந்த மாதிரி குமாரி வேறு லெவல். என் வீட்டு தொட்ட வெங்காய பூ பார்த்தீங்களா, வெங்காய வரைய உண்மையில் அங்கே இங்கே தமிழ் கடை குறைவு தான். நாங்கள் அவுட்டு இப்படி இருக்கக்கூடிய நான் இப்படி சின்ன சின்ன மிரக்கடை வச்சா நாங்கள் சாப்பிடலாம், பிடுங்கி சமைச்சபடியாக சாப்பிட்லாம். ஒன்லி சமருக்கு தானே, பிண்டருக்கு ஒன்றும் செய்யலாது, வைத்தாலும் பெறாது. ஓகே மக்களே, சாப்பிட போகிறேன். நான் செம பசி தானே சாப்பிட்டுருக்கேன். வேறு என்ன மக்களே, உங்களுக்கு இட்லி எப்படி செய்தான்னு சொல்லி காட்டியிருக்கேன். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க, தேங்க்யூ. நிறைய பேர் என்ன லைக் பண்ணுங்க, அப்போ எனக்கு ஹாப்பியாக இருங்க. வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு காணொளியில். பாய்.